தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி முருகன் இமேஜினரி ஆர்ட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை அப்படி எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்களும் ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச குழந்தைங்களோட ஃபோட்டோஸை உங்களோட மொபைல்லே இந்த மாதிரி முருகன் இமேஜினரி ஆர்ட்டாக எடிட் பண்ணிக்க முடியும். சரி வாங்க இந்த எடிட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய சர்ச் பாரில் ரீமேக்கர் ஏஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. ஸோ வரக்கூடிய ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ரீமேக்கர் ஏஐயை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஜிப் ஃபைல் டவுன்லோட் லிங்காக கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் ஸ்வாப் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஜிப் ஃபைலில் ஒரு சில இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ முருகன் இமேஜஸ். ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அதில் எந்த இமேஜ் பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட குழந்தைங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஃபேஸ் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ இங்கே அப்லோட் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்லோட் ஒரிஜினல் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருந்தேன் அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய இமேஜஸ், அதில் உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து பிடிக்குதோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நானும் ஒரு இமேஜை வந்து சாம்பிளுக்கு செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் செலக்ட் பண்ண ஃபோட்டோ இங்கே ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்காக கொடுத்துருப்பேன். ஜிப் ஃபைலாக இருக்கும், மறக்காமல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கீழே அப்லோட் டார்கெட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்கள். ஸோ அதில் அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கேலரி போய்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணணும், யாரோட ஃபோட்டோவை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. சாம்பிளுக்கு நானும் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோட்டோ தான், ஸோ இந்த பையனோட ஃபோட்டோ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்வாப் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கொடுத்துடலாம். ஸோ ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜில் இந்த ஃபேஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஸ்வாப் ஆகிடும், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம அப்லோட் பண்ண ஃபோட்டோவும் ப்ளஸ் டார்கெட் இமேஜ் ஃபோட்டோவும் ரெண்டுமே வந்து ஒன்றா மெர்ஜ் ஆகி அழகாக வந்துருச்சு நமக்கான இமேஜினரி ஆர்ட். இப்போது கீழே இருக்கக்கூடிய டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸை இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் சைன்அப் பண்ணாமலே ஒரு நாளைக்கு 5 ஃபோட்டோ ஃப்ரீயாக எடிட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் சைன்அப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 கிரெடிட் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு கிரெடிட் வந்து யூஸ் ஆகும். ஸோ 30 கிரெடிட்னா 30 ஃபோட்டோ நீங்கள் ஃப்ரீயாக எடிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே 5 கிரெடிட் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற ஃபோட்டோஸை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.